கருப்பசாமி மறுபடி பொங்கல் ஒரு வெறிச்சு சரிப்பா. கருப்பசாமி வாழலாமா வேணாமா? என்னடாமாண்ணே? ஆமாம் இல்லை, ஒரு பதில் சொல்லு. வேணாம். சரி, போய் காரில் விழுந்துட்டு ஓடு. கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அது கரெக்டான பயணமாக வாழ்க்கை அமையுமானா அது ஆவாதிரமான. நானும் போய் பார்த்தேன், அது கொஞ்சம் சரி வராது. அதனால் இப்போ டைவர்ஸ் சீக்கிரமாக முடித்து கொடுக்கணுமா? இப்போ இழுத்துட்ருக்குதா இல்லை கையெழுத்து ஆயிடுச்சா? எண்ணி 6 மாதத்துக்குள்ளே இதை முடிச்சிடலாண்டாமானே. சரியா? நீ எந்த ஃபோன் கான்டாக்டும் வச்சுக்கூடாது. அவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்டவளாக இருந்தாலும் சரி, அவளாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்க முடியுமா? இடையில மறுபடியும் அவள் வர்ற மாதிரி வந்தால் என்ன பண்ணுவேன்? நான் கேட்குறது திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்லாமானே. அதனால் நீ எது சொன்னாலும் சரி சரி நாங்கள் தலையாட்டி எவ்வளவோ வளைஞ்சு கொடுத்து நீ பார்த்த, எதுவும் சரியாக வரல. அவள் தான் வீட்டில் ஆம்பளை, நம்ம பொம்பளை. அந்த மாதிரி இருந்தாலும் பேர் கிடக்கூடாது. அதனால இன்றைக்கி திருந்திடுவா, நாளைக்கு மாறிடுவா அப்படின்னு கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து பார்த்தோம். அதில் எதுவுமே எங்கள் கண்ணுக்கு தென்படலை. அதனால் கருப்பசாமி மீண்டும் ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தால் நீ சேர்த்திக்கவே சேர்த்த மாட்டியா? இப்போ நீ வேணான்ற நீ சேர்த்திக்கணும். நீ நல்ல ஒரு முடிவை சொல்லு. ஒன்று டைவர்ஸ், இல்லை சேர்த்தி வாழ வைக்கணும். ரெண்டில் ஒரு பதில் எனக்கு சொல். உனக்கு எந்த பதிலாக இருந்தாலும் இப்போ நான் உனக்கு முடிவு பண்ணிடுறேன். சரி, அவள் வந்தால் என்ன பண்ணுறது? இப்படி சொன்னீங்கன்னா என் பேர் கெட்டு போயிடும் மேடமானே. நான் சொல்கிறது சேர்ந்து நல்ல முறையாக வாழ்வானெல்லாம் சொல்லலை. நீ அவளுக்கு ஒரு அடிமை, உன்னை வச்சு காய் நகர்த்தணும்னு அவன் முடிவில் இருக்கா. அதனால் அவள் விட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்பெல்லாம் என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் வேணுமா வேணாமா? நான் எல்லாமே நான் அனுசரித்து இருந்துக்கிறேன் அப்படின்னா சேர்ந்து வாழ்கிறதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நான் பார்த்தேன், ஆம்பளைன்னா ஆம்பளை மாதிரி இருந்து அவள் கொஞ்சம் அடங்கி போய் கரெக்டாக குடும்பம் நடத்துவாளா அப்படின்னு பார்த்தேன். அவள் கண்ணுக்கு தென்படலை. சரியா? அதனால் 3 நாள் உனக்கு டைம் கொடுக்குறப்ப நீ குழப்பத்தில் இருக்க. சரியா? வர்ற பௌர்ணமி, வர்ற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு நீ யோசனை பண்ணு. சேர்ந்து வாழ வைக்கிறப்ப சாமின்னா வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் சேர்த்து வாழ வச்சிட்றேன். அடுத்த 3 மாதத்தில் ஒடியாந்துருவான். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா அடுத்த ஒரு 5 மாதத்துக்குள்ளே டைவர்ஸ் பண்ணி கையெழுத்து போட்டு உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். அப்படி பண்ணி கொடுத்தா போதும்ல? போய் காலைல வந்துட்டு. இல்லை நீ என்கிட்ட ஒரு குழப்பிட்ட, என் சகோதரன் என்னன்ற மறுபடியும் ஒரு 2 நாள் டைம் கொடுப்போம். 2 நாள் தானே? இன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளி சனி 2 நாள். ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு நல்ல முடிவை நீ சொல்லு, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். வேணாம் அப்படின்னா 2ல் ஒரு முடிவு பண்ணி உனக்கு முடிச்சு விட்டுறேன். அப்படி முடிச்சு விட்டா போதும்ல? அதை தாண்டாமானே சொன்னேன். எல்லாமே நான் தான் சொல்கிறேன். நான் எல்லாமே நீ அனுசரித்து போனேன். அவள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் வந்தால் வாழ்ந்துட்டு போகிறா, அவள் வாக்கில் இருந்துட்டு போகிறான்னு என்கிட்ட சொல்லிட்டேன். அதுதான் எனக்கு அது நல்லாவே தெரியுமே. அதனால் உன்னோட வாழ்க்கையும் சேர்ந்து போயிடும். அதனால் அதுக்கு சன்னியாசியாகவே இருந்துட்டு போயிடலாம். அதனால் கருப்பசாமி உனக்கு உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதனால் வர்றேன் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் போகிற நான் கொடுக்குறத தேய்ச்சி குளிச்சுட்டு பகுதியை சாப்பிட்டு நான் கொடுக்குற கனியை உன்னோட படிவாசலில் கட்டிடு. நீ எதிர்பார்த்த மாதிரியே நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு நானே ஒரு தீர்ப்பு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துறேன். ஆக மொத்தம் 5 மாதத்தில் முடிச்சிடலாம். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இது உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு நான் கூடவே இருந்து நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றுறம்போ. அது எல்லாமே மாற்றி அமைச்சிருண்டாமானே. வர ஞாயிற்றுக்கிழமை அதான் வர ஞாயிற்றுக்கிழமை மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். உனக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு உனக்கு நான் தீர்ப்பு கொடுத்துட்டு போகிறேன். அன்னையிலேருந்து உன் படிவாசல் வந்துடுறம்போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் போயிடுச்சு. இப்போ எனக்கு இப்போ வீடு சுத்தம் இல்லைப்பா. யாரும் சுத்தம் இல்லை, என்னோடய வீட்டில் சுத்தம் இல்லை. மறுபடியும் போய் காலையில் விழுந்துட்டு வாப்பா. நீ கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் இப்போ வெறும் வீடாக தாண்டா இருக்குமா அவனை? சரியா? நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று, நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் எதுவுமே இல்லை. 2வது என்னோடய குதிரை என்னோடய வாசப்படி வரைக்கும் தான் இருக்குது. அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் வர்ற புதன்கிழமை அன்னைக்கு வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வர்ற
வெள்ளிக்கிழமைக்கு, சரியா, நாளைக்கு இல்லை அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து நீ பார், எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் 2 பேர் எனக்கு வாங்கிட்டு வா. நீ நினச்சதை நான் கருப்பசாமி உனக்கு நான் நடத்தி கொடுத்து அதே போல் குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையும் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதனால் அடுத்த வாரம் நான் வந்து சென்னை போயிருந்துச்சு, 15 நாள் கழிச்சு. சரி, வந்துட்டு என்ன வந்து பார். சரி, சரியா? அப்படி இல்லை அப்படின்னா உன் வீட்டில் வேறு யாரோ வர சொல், அவங்கள வர சொல். நான் கருப்பசாமி அதுக்கு உண்டான மாற்று ஏற்பாடு பண்ணி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுத்தா போதும்ல. நீ நினச்சதை நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். ஆனால் இப்போ வந்து உத்தரவு இல்லை. இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்தேன், நான் திரும்பி போகணும் அப்படின்னு கருப்பசாமி என்னை வருத்தப்பட்டு நீ கேட்க வேணாம். அதனால தான் உனக்கு ஆறுதலுக்கு கொடுத்துருக்கேன். இன்றைக்கே உன் படிக்கு வந்துடுவேன். புதன்கிழமைக்கு அதை சுத்தப்படுத்திடணும். இதை உன்னோட இருப்பிடத்தில் கட்டி விட்டுரு. நான் கூடவே வர்றப்போ நீ கேட்டதை வர்ற வெள்ளிக்கிழமைக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறப்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? விஜயமங்கலம் போயிடுச்சு. சாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா எனக்கு நல்லபடியாக தோட்டத்து பிரச்சனை முடித்து கொடுக்கணும் கருப்பசாமி. முடித்து கொடுத்துட்டேன்னா போய் காலில் விழுந்துட்டு ஓடு. முடித்து கரையம் பண்ணியாச்சு, அப்படி தானே? முடித்து கரையம் பண்ணி 10 வந்துருச்சு. அதே போல் கருப்பசாமி உனக்கு இலவச சர்வீஸு, இலவச கரண்டு அதுக்கு வந்து எழுதி கொடுத்துருக்கோம். அதுக்கு என்னாச்சு? அதனால் அந்த பெண்டிங்கை வந்து கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து உனக்கு நல்லபடியாக அந்த சர்வீஸு வாங்கி கொடுத்து உனக்கு தோட்டத்தில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கருப்பசாமி மனைவியும் நானும் கொஞ்சம் அப்படி அப்பப்போ உரசேன். இருந்தாலும் அதையும் படிப்படியாக உனக்கு இன்னொரு 8 மாத காலத்துக்குள்ளே நீ நினச்ச மாதிரி நீ சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை உனக்கு உருவாக்கினா போதுமா? உனக்கு இலவச கரண்டும் அமைச்சு கொடுத்துட்றேன். சரியா? அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வேணும். வர்ற ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் நான் வந்து பார்த்துட்டு போ. 3வது பௌர்ணமி வர்றதுக்குள்ளே உனக்கு வந்து இலவச கரண்டு கருப்பசாமி உனக்கு போட்டு கொடுத்தாச்சு. உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதுவும் முடிச்சாச்சுன்னு 3வது மாதம் என்கிட்ட வந்து சொல்லுவேன். சரியா? வாங்கலாமான்னு கேட்குறியா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரி கருப்பசாமி, சரி, நீ எதிர்பார்த்ததோட கருப்பசாமி வண்டி வாகனம் வாங்கி கொடுத்துர்லான்டாமானே. சரியா? நீ நினச்ச மாதிரி வாங்கி கொடுத்துர்லாம். அதில் எந்த வித குழப்பம் இல்லை. நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி அதையும் வாங்கி கொடுத்து 3 மாதத்தில் இதையும் பண்ணி கொடுத்துறேன். அப்படி பண்ணி கொடுத்தா போதுமா? பௌர்ணமிக்கு என்ன வந்து பார். தோட்டத்து பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் முடித்தோமோ அதே போல் கருப்பசாமி உனக்கு கரண்டும் 3 மாதத்தில் வாங்கியாச்சு. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. உனக்கு நான் கருப்பசாமி இன்றைக்கே கரண்ட்டுக்கு முடிவு பண்ணிடுறப்போ பௌர்ணமிக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் ஐயம்பாளையம் போயிடுச்சு. கருப்பசாமி எனக்கு தட பிரச்சனையை முடித்து கொடுத்து எனக்கு அந்த காட்டையும் விற்று கொடுக்கணும், எனக்கு கம்பெனியும் நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுக்கணும். அப்படியே இல்லையா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து கடனையும் நல்லபடியாக கட்டி கொடுத்து அதனால் 2ஐயும் விற்று விரயமாயிட்டு ஆகும். அதனால் 2ஐயும் விற்கிறதுக்கு நான் ஏற்பாடு அமைச்சு கொடுத்துட்றேன். எனக்கு நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். சரியா? நாளைக்கு எடுத்துகிட்டு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு நேராக என்னை வந்து பாரு. நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். மார்கழி 30 முடிஞ்சு தை 5ஆம் தேதிக்குள்ளே கம்பெனி வந்து விலை ஆயிரும். சரியா? இதில் பொறுமையாக இருந்தால் நீ நினைக்கிற ரேட்டு விற்றுடலாம் கம்பெனியில். அதனால் அது வந்து அதை பாங்காக வச்சு கம்பெனியில் வண்டி வச்சிரு. தை 5ஆம் தேதிக்குள்ளே கம்பெனி விற்றுரும். இது வந்து எண்ணி ஒரு 11 நாளுக்குள்ளே இதுக்கும் ஒரு முடிவு வந்துடும். காட்டுக்கு அதுக்கும் ஒரு முடிவு வந்துடும். தாராளமாக நீ வாங்கலாம். அதுக்குன்னும் வேறு வழியே இல்லை மகளே. அதனால் எல்லாம் கட்டத்தையும் தாண்டி போயிடுச்சு. அதனால் அதுக்குண்டான வழி ஏற்பாடு பண்ணு. நான் சொல்ல வேண்டியது என் கடமை. அதுக்கு மேலே உன்னோட விருப்பம். அப்படி முடியலன்னா வர பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார். சரியா? நீ எவ்வளோ சீக்கிரம் எடுத்து வச்சா மறுநாள் எனக்கு வந்துடணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார். எப்போ கொண்டாந்து கொடுக்குறியோ அன்னையிலேருந்து 13 நாள் அதுக்குள்ளே ஒரு ஹோல்சேல் பண்ணிடலாம். சரியா? பண்ணி கொடுக்கலன்னா பணமும் வராது. அதுதானே? அதனால் அந்த கட்டத்துக்கு நீ டோக்கன் என்ன கேட்டு போட்டியா? இன்றைக்கி வேண்டாண்டா மகனே கரையமெல்லாம் பண்ணி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னால் நீ கேட்டுருவியா? முடியாது. அந்த கட்டத்தை தாண்டி நீயே போயிட்ட. அதனால் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு என்ன கேட்டு நான் என்ன முடிவு பண்ணுறது?
அதனால் நீ கரையம் பண்ணி கொடுத்து பணத்தை வாங்கு, நான் அதுக்குள்ளே கருப்பசாமி விற்று கரையம் பண்ணி கொடுத்துறேன். நான் சொன்னதை கொண்டுட்டு வா, உனக்கு அத்தனை பேர்த்தையும் உனக்கு சொன்னபடி கேட்க வச்சிடறேன். சரியா? எந்த வித குழப்பம் படாத போ, பார்த்துக்கிறேன். அதை கம்பெனியில் வச்சிரு. தை 5ஆம் தேதிக்கு மேலே நல்ல ரேட்டுக்கு வந்துடும், அதை கொடுத்துடலாம். இதை கொண்டுட்டு போய் காட்டுக்கு கொண்டு போய் வச்சிரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் மொத்தம் ஒரு பயிற்சி. உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு கனி மாலை வேண்டாமானே. சரியா? உன்னோட பாரத்தை பூரா நான் ஏற்றுட்டு நீ நினச்ச மாதிரி நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை கருப்பசாமி எல்லாம் சரி பண்ணி கொடுத்து நல்லாரும் சந்தோஷம் புரியுமா 4 பேர் நல்ல போல் நிம்மதியாக உன்னைய வாழ வச்சா போதுமா? உனக்கு வாழ வச்சு ஏதோ ஓரளவுக்கு அரை வயிறு கஞ்சி குடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். அதே நிம்மதியாக குடிக்கணும், சந்தோஷம் புரியுமா இருக்கணும், கடன்லேருந்து மீட்டு கொடுத்து 4 பேருக்கு போல் நல்லபடியாக தலை நிமிர்ந்து நிற்கணும். அப்படி தானே வந்து கேட்டேன். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு ஒரு 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை, ரோஜா பூவில் ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டில், எனக்கு வர பௌர்ணமிக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துடுறியா? கொண்டுட்டு வா. 3 மாலை கட்டிருக்கேன். மொத்தம் 3ல் 90 நாளுக்குள்ள உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு முழுசாக முடித்து கொடுத்து நீ எதிர்பார்த்தோட 90 நாள்லேருந்து உனக்கு படிப்படியாக நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறளவுக்கு கருப்பை உருவாக்கினா போதுமா? அமைச்சு கொடுத்துறேன். அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். நான் கருப்பன் கூடவே வரம்போ.